ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 7ஆம் தேதி நடக்க இருந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் டெம்ப்ரரியாக பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு. பத்திரிகை செய்தி பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுனர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கண்ட தேர்வானது வருகின்ற 4ஆம் தேதி, ஓகேங்களா, பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த தேர்வு அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி அவங்க ஆல்ரெடி ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க போல இருக்குது டிஆர்பியில் இருந்து. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனும் போஸ்ட்போன் ஆகுமா, இது வரைக்கும் ஹால் டிக்கெட் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக டிஆர்பி எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போது நானுமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், எங்கள் தென்காசி மாவட்டம். பட் எங்கள் மாவட்டத்தில் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு இல்லை, எங்கள் பகுதியில் வெள்ள பாதிப்பு இல்லை. வெள்ள பாதிப்பு இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எனக்கு கன்செஷன் வேணும்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற போது நாம் அதில் ஒப்பீனியன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல், ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் நடந்தாலும் சரி, போஸ்ட்போன் ஆனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த குழப்பத்துக்குள்ளே போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் குறிக்கப்பட்ட நாளில் நடக்கும் அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. அப்படி இல்லை, எக்ஸாமினேஷன் டிஆர்பிஏ மாதிரியே போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னா அதுக்கான பத்திரிகை செய்தியும் வெளியிட்டுருவாங்க. ஸோ அஃபீஷியல் நியூஸ் கவர்மெண்ட்டிருந்து வர்ற வரைக்கும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்களே உங்களுக்குள்ள குழப்பத்துக்குள்ளே போய் விழ வேண்டாம், ஓகேங்களா. நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக டிஆர்பி எக்ஸாமினேஷன் இந்த பிடிஆர்இன்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை அவங்ககிட்ட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.